Hi students, நம்ம இந்த வீடியோல subtraction of the numbers பார்க்க போறோம். இப்படி ஒரு 4 digit நம்பரும் ஒரு 3 digit நம்பரும் கொடுத்திருக்காங்க அப்படினா இப்போ மைனஸ் பண்ணும்போது இந்த நம்பர் இப்படி எழுதிட்டு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்படி எழுதிறீங்க subtraction பண்றதுக்கு. ஆக்சுவலா இப்படி எழுதவே முடியாது. இது வந்து ஆக்சுவலா டோட்டலா wrong. இப்போ எப்படி எழுதணும் அப்படினு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர் 9251. இது வந்து 1s place 10th place 100 place 1000 place ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுலயும் இது 1s place 10th place 100 place ன்னு சொல்லுவோம். அந்த place வேல்யூக்கு நேரா தான் அந்த நம்பர் எழுதணும். இப்போ 1s placeனா இங்க 1s placeக்கு நேரா தான் இங்க 8 போடணும். அதுக்கு அப்புறம் இங்க 7 அதுக்கு அப்புறம் 3. இப்படி தான் நீங்க எழுத ஆரம்பிக்கணும். எப்பவுமே உங்க ரைட் சைடுல இருந்து தான் நம்பர்ஸை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும். அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது உங்களோட லெஃப்ட் சைடுல தான் ஸ்டார்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல 8 மைனஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆனா 1ல ஆக்சுவலா நம்ம 8 மைனஸ் பண்ணவே முடியாது. அதனால பக்கத்துல இருந்து ஒரு நம்பர் நம்ம பாரோ வாங்க போறோம். ஆக்சுவலா 5 10th பிளேஸ்ல இருக்க ஒரு நம்பர் நம்ம பாரோ வாங்கும்போது நமக்கு வந்து இவங்களால 10 தான் கொடுக்க முடியும். ஆக்சுவலா 10 இங்க ஆல்ரெடி ஒரு 1 இருக்கிறதுனால இந்த நம்பர் வந்து 11 அப்படின்னு சொல்லி மாறிடும். இவங்க கிட்ட இருந்து 1 கிடைச்சதுனால இங்க இருந்து 1 பாரோ பண்ணிட்டா இங்க ரிமைனிங் வந்து 4 இருந்திருக்கும். இப்போ 11ல இருந்து 8 மைனஸ் பண்ணணும். நிறைய குட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11ல இருந்து எப்படி 8 மைனஸ் பண்றது, 10 ஃபிங்கர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பேரண்ட் நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தால் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. இப்போ 10ல இருந்து 8 மைனஸ் பண்ணுறது சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப ஈஸி. 10ல இருந்து 8 மைனஸ் பண்ணால் நமக்கு அவங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்னா 2ன்னு கிடைக்கும். ஆனால் கொஸ்டின்ல நம்மள அவங்க 10ல இருந்து மைனஸ் பண்ண சொல்லலையே, 11ல தானே மைனஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ இங்கே வந்து ஒரு 1 ஆட் பண்ணால் இங்கேயும் ஒரு 1 கண்டிப்பாக ஆட் ஆகிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக 3 தான். இப்போ 11ல இருந்து 8 மைனஸ் பண்ணால் 3 அப்படின்னு சொல்லி கொடுங்க. இங்கே 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்த நம்பர் இங்க வந்து 4 இருக்கு. 4ல இருந்து 7 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 ஸ்மாலா இருக்கு, 7 பிக் நம்பர். கண்டிப்பா டைரக்டா மைனஸ் பண்ண முடியாது. அப்ப இங்க இருந்து ஒன்று பாரோ வாங்கணும். அப்ப இந்த 2 வந்து 1 ஆயிடும். இது வந்து 14 ஆயிடும். இப்போ 14ல இருந்து 7 மைனஸ் பண்ணோம். 14ல இருந்து 7 மைனஸ் பண்றோம். ஒன்று நீங்க இதே ப்ரொசீஜர்ல சொல்லி கொடுக்கலாம். அதாவது முதல்ல 10ல இருந்து 7 மைனஸ் பண்ணிக்கோங்க, 3 கிடைக்கும். ஆனா 14ல மைனஸ் பண்ணணும்னா இங்க 10 கூட நம்ம ஆக்சுவலா ஒரு +4 பண்ணணும் இல்லையா? அப்ப இங்கேயும் ஒரு +4 பண்ணிடலாம். ஸோ 3 + 4 நமக்கு 7. அப்போ இங்கே 7 எழுதிடலாம். ஒன்று இப்படி சொல்லி கொடுங்க. இல்லை 14 - 7. 14 வந்து 7 + 7 தானே 14. அப்போ ஒரு 7 போச்சுன்னா மிச்சம் ஒரு 7 இருக்கும். அப்படி கூட நம்ம சொல்லி தரலாம். திருப்பி இங்கே 1 இருக்கு, இங்கே 3 மைனஸ் பண்ணும். 1ல 3 போகாது. அப்போ இங்கேருந்து ஒன்று பாரோ வாங்கணும். இது 8 ஆகிடும், இது 11 ஆகிடும். இப்போ வந்து 11ல இருந்து 3 மைனஸ் பண்ணணும். ஸோ முதல்ல 10ல இருந்து 3 மைனஸ் பண்ணிக்கலாம், 7 கிடைக்கும். ஆனால் 11ல பண்ணணும் அப்படின்றதுனால இங்கே ஒரு +1 இங்கே ஒரு +1 பண்ணிக்கலாம். அப்போ கண்டிப்பாக 11ல இருந்து 3 மைனஸ் பண்ணால் நமக்கு 8 தான் கிடைக்கும். இங்கே 8ன்னு எழுதிக்கோங்க. இங்கே இருக்கிற 8 எடுத்து அப்படியே எழுதிடலாம். சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக இதை செக் பண்ணவும் சொல்லி கொடுங்க. எப்போவுமே சப்ட்ராக்ஷன் பண்ணால் இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ஆன்சரையும் இந்த டேர்மையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த பார்ட் கிடைக்கணும். இப்படி கிடைச்சா நீங்கள் போட்ட சப்ட்ராக்ஷன் கரெக்ட். இப்போ 3யும் 8யும் ஆட் பண்ணால் 11, 11க்கு 1 எழுதியிருக்காங்க. இங்கே பேலன்ஸ் 1 இருந்திருக்கும். 7 + 7 14 + 1 15க்கு 5 எழுதியிருக்காங்க. பேலன்ஸ் 1 ஆட் பண்ணால் 9, 12 2 இருக்கு. பேலன்ஸ் 1 1 + 8 9. அப்போ கொஸ்டின் கரெக்டாக வந்திருக்கு. நம்ம போட்ட சப்ட்ராக்ஷன் கரெக்டாக இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.